வெல்கம் பேக் டு த ஷோ. இது மட்டன் குஸ்காவா. மட்டன் குஸ்காவா மட்டன் குஸ்காவா இந்த ஷோல இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும். இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிற விஷயம் என்னடா? மியான்மர்ல நமது இந்து தமிழர்களை கொன்று விட்டார்கள், பகிரங்கமாக கொன்று விட்டார்கள். இதை கேள்வி கேட்கவில்லையா, போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களே, வெறும் வாய் தான்டா. இப்படிதான் சொல்லுவீங்க, மறந்துடுவீங்க, அவ்வளவுதான். எங்க வெளியெல்லாம் சத்தமா கேக்குதா? போராட்டம் நீங்க சொல்லுங்க கேக்குமே, என்னதான் சொல்றது தெரியல. இப்ப மியான்மர்ல ஒரு 28 பேர், அதுவும் ஹிந்துஸ வந்து அது கொன்னு புதைச்சிருக்காங்க. இப்ப ராணுவம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு என்ன சொல்லிருக்காங்க, இது ஒரு வேளை தீவிரவாத செயலா இருக்குமோ, இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம இந்தியா சார்பா எந்த ஒரு கருத்தும் சொல்லல. எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கேட்டா வெளியுறவு கொள்கைன்னு சொல்லுவாங்க, உள்ளுறவு கொள்கைம்பாங்க. நம்ம அதை கண்டுக்க வேணாம்ல, கண்டுக்க வேணாம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரும் ரொம்ப தும்புக்கும் போறது இல்ல, பண்றது இல்ல, நம்மளா பார்த்து செய்யறாங்க. ஆமாடா, கரெக்ட் தான். அடுத்த விஷயம் என்ன, அதான் மச்சான், சிந்து நம்ம பிவி சிந்துக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்களா? குடுக்கலடா. பிவி சிந்து வந்து பத்மபூஷன் விருதுக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து ரியோ ஒலிம்பிக்ல வந்து பேட்மிண்டன்ல சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பல்வேறு தரப்புலயும் நிறைய பாராட்டுகளுக்கு வந்தது. திரைக்கநாடி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமினேஷன்ல அவங்க நேம் இருக்கு. ரீசெண்டா சப் கலெக்டர் போஸ்ட் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குடா ஆட்ல நடிக்கிறாங்களா, அதுக்காக கொடுக்குறாங்களா? இல்லடா, ஆடுக்காக அவங்க வந்து அங்க விண்ணானதுக்காக கொடுத்தாங்க. இல்ல, நான் அதே இப்போ ரீசெண்டா ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன், அந்த ஆடுக்கு கொடுக்குறாங்களோன்னு நினைச்சேன். டேய் இல்லடா, அவங்க ஏன் பண்ணல, அதனால ஆடுல பண்ணுவாங்க. ஆனா இதுல கண்டென்ட் என்னன்னா, அவங்க ஹெல்த்தான ஃபுட் தான் எடுத்துக்குவாங்க. ஆனா நம்மள தான் இந்த கார்பரேட்ல கொடுக்குற ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க, இது சாப்பிட்டு தான் இப்படி ஆனம்பாங்க. நம்ம ஆளுங்களும் ஐய் இது சாப்பிட்டு இந்த அக்கா இப்படி ஆனாங்களா, நம்மளும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி நம்ம உடம்பு நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அவங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜ்கிரண் சார் மாதிரி இருக்கணும்டா. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு பொருளையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் கேட்டு வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல. சரி, அடுத்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். ஏன்னா எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த செக்மெண்ட் ரெடி டேக். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிற விஷயம் ஹர ஹர மகாதேவகே. அந்த படம் தாங்க. அந்த படத்துல என்ன அப்படின்னா, அதுக்கு இப்ப ரீசெண்டா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. யாரு கேட்டாலும் அந்த படம் சொல்றாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தா நம்மளே வாயில இப்படி கை வச்சுக்கணும் மாட்டேங்குது, அந்த லெவலுக்கு இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, வாண்டடா 18 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களா வந்து பாக்காதீங்கப்பா, சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டே வராதீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்ப கலெக்ஷன் நடக்கும்? அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை, சின்ன பசங்களா பார்க்க கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த படத்துல முக்கியமான கருத்தான விஷயம் வச்சிருக்கிற தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூத்துக்கு கருத்தான விஷயம் வச்சிருக்காங்களா, அப்படி என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? சொல்லு. அந்த ஏ சர்டிபிகேட் அவங்களா கொடுக்கல, இவங்களா கேட்டு வாங்கியிருக்காங்க. கேட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஏன்னா உனக்கு 12 வயசு வச்சா ஆதார் கார்டு எடுத்துன்னு போனாதான் படத்துல விடுவாங்க. கேட்டு பாத்துக்கோ. கடைசியில் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா தம்பி நீ இல்லைன்னுவாங்க. எப்படியோ மூஞ்சி நேரவே நல்லா இல்ல, ஆதார் கார்டுல நல்லா இருக்கும் போது. சரிடா மறக்காம போனா ஆதார் கார்டு எடுத்துன்னு போனோம். என்னடா ஓட்டு போட போற மாதிரி ஆதார் கார்டு எடுத்துன்னு போனா தான் படம் பார்க்கணுமா? ஆமாண்டா, சுத்தம். சரி விடு. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்டர் ஜெய் தான். அவர் என்னப்பா அதுல போய் சைக்கிள் கீழே போட்டார்ல, அதே மாதிரி கார் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. உடனடியா அவருக்கு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு லைசன்ஸ் இல்லை தம்பி, ப்ராப்பரான ஆர்சி புக்கும் கிடையாது, அவர் இன்சூரன்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவரை கைது பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு டவுட், ஆளை கொண்டவங்களும் ஜாமீன்ல வந்துட்டாங்க, மான கொண்டவங்களும் ஜாமீன்ல வந்துட்டாங்க. இவர் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே பண்ணாரு, இவரை உள்ள போடுவாங்கிற? போடாங்க போ. இவரு படத்துல நம்ம ஓவியோட பாட்டு இருக்கு, அதுக்காவது அவரை ரிலீஸ் பண்ணுங்க, செட்டப் பண்ணுங்க. ஓ அந்த சாங் செட்டப் எல்லாம் முடிச்சுப்பாங்க. தெரியலங்க, வெளியே விட்டாலும் விட்டுருவாங்க. இப்ப பாத்தியா ரீசெண்டா பிக் பாஸ்ல அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க பாத்தியா? ஆடவே ஆட விட்டுருக்காங்க. அஞ்சலி உள்ள போயிருக்கு. அப்படியா? வாயடிச்சு போயிட்டாரு. ஓ சரி, நாட்டு தெரியாம இருக்கிறது ரொம்ப தப்பாச்சே. கத்துக்கலாம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னடா அம்மா பால் அமலா பால் அமலா பால் ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா,
Facebook ட்விட்டர்ல எல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறாங்க. அதாவது பாலிவுட் ஸ்டைல்ல கொஞ்சம் கிளாமரா பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபெமிலியரா நெட்ல வந்து அரகுறையா செக்ஸியா நியூடா ஆட்டா அந்த மாதிரி போவாங்க. அந்த ட்ரெண்ட்ல இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு டவுட், அதுக்கு எதுக்கு சிகரெட்ல குடிக்கிற போட்டோ எல்லாம் போடுறாங்க? நாங்க இந்த மாதிரி நடிப்போம், அத பங்கமா இவங்களே ஒத்துக்கிறாங்களே, அதுதான் எனக்கு புரியல. இது எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா மொத்தத்துல பண்றாங்க. திடீர்னு இது ட்ரெண்டா இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த வாரம் அதை பத்தி தான் பேசிருக்கோம். இவங்களும் அந்த தாய் கல்வி ரேஞ்சுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே, சரி விடு, போனா போயிட்டு போறாங்க. இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம சன்னி லியோன் பத்தி தான். சன்னி லியோன் சென்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. சன்னி லியோன் சன்னி லியோன், டேய் ஏன்டா நீங்க வர, சன்னி லியோன் வராங்க சென்னைக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது என்ன ரீசனுக்கு சும்மா வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, கிடையாது. ரீசன் கிடைச்சிருச்சு. தானுஷர் பையன், அதாவது கலா பிரபு, அவர் வந்து டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல நம்ம சன்னி லியோன் ஒரு குத்தி டான்ஸ் ஆட போறாங்க. அந்த பாட்டு வரலையே, அந்த மாதிரி ஆட போறாங்க இன் தமிழ் லாங்குவேஜ்ல. ஃபர்ஸ்ட் படங்க. அதுக்காக சென்னையில இருக்கிற ஸ்டுடியோ ஆடி இருக்காங்க. நாங்க வடகரி படத்துக்கு ஒரு பாட்டுக்கு ஜெய் கூட ஆடி இருக்காங்க தமிழ். உனக்கு தெரியாது அது? சாரிங்க, செகண்ட் டைம் ஆடுறாங்க. சரி விடு. இப்ப சென்னையில டான்ஸ் கிட்ட கேளுடா, சன்னி லியோன் சரிடா விடுங்களா. இதுல ரீசனா அப்ப ஃபேமஸ் கிடையாதுடா, இப்ப ஃபெமிலியர் ஆகும். ஏன்னா கேரளா போனப்ப அவ்வளவு 10th படிக்கும் போதுல இருந்து அவன் ஃபேமஸ்டா. உனக்கு தெரியாதுடா அவங்கள பத்தி. சரிடா, அவ ஃபர்ஸ்ட் வீடியோ தான் தெரியுமாடா உனக்கு? அவ ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்திருக்கியாடி? நீ கேட்ட ஊரு கேள்வி. டேய் அவ வயசு தெரியுமா? அவ சைஸ். சரி முட்றா. நீங்களா எதுவும் தெரியாதா? ஆமாங்க, சனிலியோன் சென்னைக்கு வராங்க. அது சென்னையில இருக்கிற ஒரு ஸ்டுடியோல தான் டான்ஸ் பண்ண போறாங்க. கேரளாவிலேயே கொச்சின்லயே அவ்வளவு கிரௌட் இருந்தது. அப்ப சென்னையில எப்படி இருக்கும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் போயிடலாங்க. ரொம்ப சினிமா விஷயமே நிறைய சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்த செக்மெண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ஹார்ட்டா சொல்லியிருப்போம். இதுல சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் எந்த விதத்திலும் திரைக்கண்ணாடியும் எங்களையும் சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்ல. நாங்க தாங்க கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு ஷோ பண்றோம். பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்கல அப்படின்னாலும் ஷேர் பண்ணிருங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மறக்காம இதை பாத்துருங்க. பாத்தீங்கன்னா 5 கிலோ அரிசி 1/2 கிலோ அல்வாவும் தருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபண்ட்ல காசு இல்ல. அதனால நீங்க எப்படியோ மொத்தத்துல பாத்துருங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐயோ, இது வந்த பாதை பண்ணா, இது பாதாள கிணறு. ஐயோ, வந்த பாதை மாத்திட்டேன்.